ஹாய் ஸ்டூடெண்ட், டிஎன்பிசி சிலபஸில் குரூப் 4 டாப்பிக்கில் எதிர்ச்சொல்லுங்கிறது ஒரு டாபிக் இருக்குது. அதை எப்படி படிக்கலாம், எங்கே படிக்கலாம், ஸ்கூல் புக்கா ஹவுஸ் சோர்ஸா, என்ன படிக்கணும்னு நிறைய குழப்பங்களுக்கு இருக்கும். நிறைய மெட்டீரியல் கிடைக்கிது. எதை படிக்கணும், எப்படி படிக்கணுன்றத ஒரு விஷயம் நியூவாக வர ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ஐடியா இல்லாமல் இருக்கும். நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை தரேன். அதை வச்சு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இதை படிங்க, இப்படி படிங்க, இங்கே படிங்க, அங்கே படிங்க சொல்லுவாங்க. ஆனால் அதை எப்படி தெளிவாக படிக்கணும், இல்லை ஷார்ட்கட்டாக படிக்கணும், இல்லை எவ்வளோ படிக்கின்ற விஷயத்தை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ நீங்கள் எதிர்ச்சொல்னா ஸ்கூல் புக்கில் இருக்கும், கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கும், அவுட் சோர்ஸ் நிறையா இருக்கும். உங்களுக்கு குழப்பமே வேணாம். ஃபஸ்ட்டு நீங்கள் முடிஞ்ச வரையும் ஸ்கூல் புக்கை கவர் பண்ணுங்கள், கவர்மெண்ட் மெட்டீரியலை கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேணால் அவுட் சோர்ஸ் போடுங்க. அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது டிஎன்பிசியுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் நான் அப்படி சொல்கிறேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் நீங்களும் சொல்கிறீங்க. நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்கூல் புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6th-லேருந்து 10th வரையும் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி A4 ஷீட்டோ இல்லை ஒரு நோட் போட்டோ உங்களுக்கு எது கன்வென்ட்டாக இருக்குதோ அந்த மாதிரி உட்காந்து நீங்கள் கையால் எடுங்க. நீங்கள் எவ்வளோ உங்கள் கையால் நோட்ஸ் எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு எப்பயுமே மறக்காது. ப்ளஸ் இன்னொரு விஷயம்னா ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். அது மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் வேலை தாங்க. இப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டியது பிக்யூ கொஸ்டின், அதாவது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சொல்லுவாங்க. இதை மட்டும் நீங்கள் உங்கள் கைப்பட நீங்கள் எடுத்து எழுதி வச்சிருந்தாலே மேற்கொண்டு நீங்கள் அவுட் சோர்ஸ் படிக்கிறீங்க பற்றி அது எல்லாமே இதில் வந்து நிறைய கவர் ஆகிடும். இப்போ நான் எப்படி நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் எழுதிக்கிறது எல்லாமே டிஎன்பிசியோடைய ஓல்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கிற கொஸ்டினை தான் எடுத்து நான் எழுதி வச்சுருக்கேன். இப்போ நான் உங்ககிட்ட காமிக்கிறது ஒரு பக்கம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் 2-3 பக்கம் எடுத்து எழுதி வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போட்டதெல்லாம் வந்து ஒரு தடவைக்கு நிறைய முறை ஒரு 4-5 முறை வந்திருக்கும். நிறைய கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருப்போம். அதெல்லாம் நான் அந்த மாதிரி எழுதி வச்சுருப்பேன். இந்த ஹைலைட் பண்ணுற விஷயம்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வார்த்தையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்கும் அதுக்கு வந்து தராது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்கும்னா கொடுக்கும்னு அர்த்தம், அதுக்கு கொடுக்குறவங்க, இன்னொருத்தவங்க தரமாட்டாங்க, அதுக்கு ஆப்போசிட்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ப்புனா மலை, அதுக்கு ஆப்போசிட்டு பள்ளம். ஆனால் நம்ம வேர்ப்பு அர்த்தம் தெரிஞ்சாதான் நமக்கு அதை நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். ஆனால் இதெல்லாம் எனக்கு மறந்துருங்கன்றதுனால எதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேர்டாக இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஹைலைட் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸ்ட்ரா தெரியாத நிறைய அங்கங்கே நான் அவுட் ஆஃப் சிலபஸில் பார்க்குறப்ப அதெல்லாம் எடுத்து சைடில் அங்கே பாருங்கள் நான் அப்படி எழுதி வச்சுப்பேன். ஏன் அப்படி நெருக்கி எழுதி வச்சுன்னா எனக்கு ஒரே பக்கமாக இருந்ததுன்னா இப்போ என்னை பொறுத்தவரையும் இப்போ எக்ஸாம் போகிறப்ப என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் படிக்க முடியலையா, அட்லீஸ்ட் இந்த ஒரு பக்கத்தை மட்டுமாவது நான் பார்த்துட்டு போவேன். அப்போ கண்டிப்பாக இருந்து நமக்கு ஒரு 2 கொஸ்டினாவது வரும் இல்லைங்களா. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கைப்பட உங்களுக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி கையெழுத்து நல்லா இருக்கணும் அவசியம் இல்லை, அடுத்தவங்களுக்கு புரியணுன்றது அவசியமும் கிடையாது. உங்களுக்கு எப்படி புரியுது அது மாதிரி எழுதி வைங்க. உங்களுக்கு இந்த பெண்ணு எழுதணும் அந்த பெண்ணு எழுதணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்ன விருப்பமோ உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதி வைங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் நீங்கள் எனக்காக ஒரு ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு வேறு நான் என்ன மாதிரி வீடியோ போகணுன்றதை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி நான் இந்த மாதிரி சிலபஸ் உங்களை சொல்ல முடியும் அப்படிங்கிறத நான் என்னால் முடிஞ்ச வரை நான் உங்களுக்கு நிறைய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.